வணக்கம். ஈகோ இந்தியா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ஈகோ இந்தியா நிகழ்ச்சியில கடலோரத்துல இருக்கக்கூடிய அழிந்து வரக்கூடும் அலையாத்தி காடுகளை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகளை பத்தியும், நகர்ப்புறங்கள்ல எளிதில மாடித்தோட்டம் அமைக்கக்கூடிய அர்பன் மாலி ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அலையாத்தி காடுகள்னு சொல்லப்படுற உப்பு கடலோர காடுகள் கடந்த 100 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 40% மனித செயல்பாட்டாலையும் இயற்கை காரணங்களாலையும் அழிஞ்சிருச்சு. இந்த காடுகள் தான் நம்மளுடைய பல்லுயிர் பெருக்கத்துக்கு ஒரு முக்கிய அங்கமா இருக்கு. இந்த காடுகளை மீட்டெடுக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய சவால். ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த சில தன்னார்வலர்கள் தங்களுடைய தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலையும் ஆர்வத்தோடையும் அந்த காடுகளை மீட்டெடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தஞ்சாவூரின் கடலோர பகுதிகளில் உள்ளூர் மீனவர்கள் அலையாத்தி மரங்களை நடுகிறார்கள். இது கடற்கரையை பாதுகாக்க உதவும். இந்த மீட்டுருவாக்க திட்டம் ஏன் சிறப்பானது என்றால், மரக்கன்றுகளை வளர்க்க பயன்படும் பைகள் இயற்கையான பனை ஓலைகளால் ஆனவை. இது பிளாஸ்டிக்கிற்கு ஒரு இயற்கையான மாற்று. ஒரு லட்சம் பிளான்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் பிளாஸ்டிக் பேக் தூக்கி போடுறதுக்கு ஈக்குவல். அப்போ செய்கிறது கன்சர்வேஷனா இல்லை நம்மளே பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறோமா அப்படிங்கிறது தான் இதில் கொஸ்டின். இவர் முனைவர் பாலாஜி வரதராஜன். இவர் ஒரு கடல்சார் உயிரியலாளர் மற்றும் ஓம்கார் அறக்கட்டளையின் நிறுவனர். இவரது குழுவினர் இந்தியாவின் தென்கிழக்கு கடலோர பகுதிக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கும் பாக் ஜலசந்தியின் சூழல் அமைப்பை பாதுகாக்கிறார்கள். 2014 முதல் இந்த பகுதியின் அலையாத்தி காடுகளை மீட்டுருவாக்கம் செய்வதில் ஓம்கார் ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. டெவலப்மெண்ட் எங்கெங்கே அதிகமாக இருக்கோ, கோஸ்டல் ஜோனில் எங்கெங்கே ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ, எங்கெங்கே தொழிற்சாலைகள் இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கோ, அந்தந்த ஏரியாவிலெல்லாம் மேங்க்ரோவ்ஸ் நேச்சுரலாக இருந்த மேங்க்ரோவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் ஆல்சோ வல்னரபிள் டு சீ லெவல் ரைஸ் அண்ட் கோஸ்டல் டிசாஸ்டர். அது ஒரு த்ரெட்டு நம்ம சொல்ல முடியும். கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடு இஷ்யூஸ் இருக்கிறது சொல்ல முடியும். இடத்தை தேர்ந்தெடுப்பதும் மரம் நடக்கூடிய விதத்தை தேர்ந்தெடுப்பதும் மீட்டுருவாக்கம் செய்வதில் முதல் படி. கோடை காலத்தின் முடிவில் மழை தொடங்குவதற்கு முன்னால் இதை செய்ய வேண்டும். ஓம்கார் குழு மாநில வனத்துறை மற்றும் உள்ளூர் மீனவர்களோடு ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. திட்டமிடப்பட்டுள்ள மாற்றங்களை எல்லோரும் புரிந்து கொள்வதை இது உறுதிப்படுத்துகிறது. அப்போ இது சம்மந்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணி பல மீட்டிங்ஸ் நடந்து அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்து, இந்த கிளைமேட் சேஞ்சு முன்ன மாதிரி இல்லை, சைக்ளோன் இன்டென்சிட்டியும் அதிகமாக இருக்குது. இப்போ கண்டினியூஸாக நமக்கே பாருங்கள், வர்தா, தானே, கஜா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் ஓம்காரின் கள ஒருங்கிணைப்பாளரான சத்யா காட்டுருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் உள்ளூர்வாசிகளை வீடு வீடாக சென்று சந்திக்கிறார். இவர்கள்தான் பனை ஓலையிலிருந்து பை தயாரிக்கிறார்கள். இந்த பைகளை வைத்து நர்சரிகளில் அலையாத்தி மரக்கன்றுகளை வளர்க்கலாம். அந்த ஓலை எடுத்துக்காட்டவா, இது மாதிரி சைஸ் பண்ணி வச்சுக்கிறது. அப்புறம் அந்த ஓலையை திரும்ப இந்த ஓலை மாதிரி இது மாதிரி சைஸ் பண்ணலாம். இது மாதிரி சைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் தான் இது மாதிரி பின்னுறதுக்கு உட்காந்து. இந்த பைகளை வைத்து நர்சரிகளில் அலையாத்தி மரக்கன்றுகளை வளர்க்கலாம். தற்போது 12 குடும்பங்கள் பைகளை உருவாக்குகிறார்கள். இவர்களுக்கு ஒரு பைக்கு 15 ரூபாய் கிடைக்கிறது. பெரும்பாலானோருக்கு இது ஒரு கூடுதல் வருமானம் தரும் பணி. ஆனால் சௌபாக்கியத்தை போன்ற மூத்தவர்களுக்கு இந்த வருமானமே ஒரு வாழ்வாதாரம். இது போன்ற குடும்பங்களுக்கு உதவ இந்த பகுதியின் பனை பொருளாதாரம் தொடர்ந்து வளர்வதை ஓம்கார் உறுதிப்படுத்த விரும்புகிறது. இந்த ஆண்டு இவர்கள் அலையாத்தி நர்சரிக்காக 3000க்கும் மேற்பட்ட பைகளை வாங்கி இருக்கிறார்கள். கிளைமேட் சேஞ்சால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடியது இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் ஏற்பட போகுது. இன்னொருத்தவங்க செஞ்ச தப்புக்கான விக்டிம்ஸ் தான். இப்போ அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு காம்பன்சேஷன் நீங்கள் போய் பணத்தை கொடுக்க வேணாம். இந்த எர்த்துக்கு செஞ்ச ஒரு அநியாயத்தை சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் அவங்களையும் இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு இன்சென்டிவ் மாதிரி இந்த ஒரு 15 ரூபா ஒரு பேக் கொடுக்கறது, அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். இந்த பைகள் மழைக்காலத்திற்குள் தயாராக வேண்டும். டெல்டா பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட களிமண் இவற்றில் அடைக்கப்படுகிறது. ஓதங்களின் போது கடல் நீர் உள்ளே வரும் பகுதிகளில் இருக்கும் நர்சரிகளுக்கு இவை கொண்டு செல்லப்படுகின்றன. இங்கு விதைகள் நடப்படுகின்றன. பருவமழையோடு இவை வளர்க்கப்படுகின்றன. பனையோலை பைகள்ல நடப்பட்ட அலையாத்தி மரங்களோட வேர்களை பார்த்தா பை முழுவதும் வேர் பரவி இருந்தது. ஆனா பிளாஸ்டிக் பைகள்ல இந்த வேர்கள் கீழே சென்று விட்டன.
காற்று குறைவாக இருப்பதாலும் நீர்க்கசிவாலும் வேர்கள் கீழே சென்றன. ஆனால் பனையோலை பைகளில் நீர்க்கசிவு சிறப்பாக இருந்தது. ஆகவே வேர்கள் மண்ணை இறுக்கமாக பிடித்து வைத்தன. Water seepage was excellent. The roots held the soil very much firmly. பருவமழையின் முடிவில் விதைகள் கன்றுகளாக மாறிவிட்டன. இவை நடுவதற்கு தயாராகிவிட்டன. ஒரு படகில் ஏற்றப்பட்டு இவை அதிராம்பட்டினத்தில் இருக்கும் 20 ஹெக்டேர் நிலத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. ஓம்காருடன் வேலை செய்யும் உள்ளூர் மீனவர்கள் நிலத்தை தயாராக வைத்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக இந்த நிலம் உப்புத்தன்மை கொண்டதாக தரிசாக மாறிவிட்டது. மீன்முள் போன்ற வடிவத்தில் கால்வாய்களை வெட்டி மீனவர்கள் இங்கு நீரை கொண்டு வருகிறார்கள். பனையோலை பைகள் வேர்களை அழிப்பதில்லை. ஏன்னா நாங்க பைகளை வெளியில எடுப்பதே இல்லை. சில வாரங்கள்ல இந்த பைகள் அழிந்து மண்ணுடன் சேர்ந்து விடுது. இது பிளாஸ்டிக் மாசுபாட்டையும் தவிர்க்கிறது. இதுவரை இந்த திட்டத்திற்கு 23,000 யூரோ செலவாகி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 15,000 மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. ஸோ ஒரு பக்கம் நம்ம டெவலப்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கண்ட்ரியை மேலே கொண்டு போகிறது, அதே சமயம் இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸையும் அதை டிசாஸ்டர்லேருந்து நம்மளை பாதுகாக்கிற அந்த முக்கியத்துவத்தையும் உணர்ந்துட்டோம்னா மேங்க்ரோவ்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் வெட்லாண்ட்ஸை நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சி இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். அலையாத்தி காடுகள் மீட்டுருவாக்கத்தில் பனையோலை பைகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த பகுதி பயன்பெற்றுள்ளது. உள்ளூர் சூழலியலையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தும் ஒரு முன்னெடுப்பு இது. எனக்கு செடிகள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னோட அபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன செடியை கூட வளர்க்க முடியலன்ற கவலை எனக்கு எப்பவுமே இருந்தது உண்டு. என்ன மாதிரி பல நகரவாசிகளுக்கு தங்களுடைய வீடுகள்ல மாடி தோட்டம் போடணுன்றது ஒரு பெரிய ஆசையா இருக்கும். ஆனா அதுக்கான திறனும் அறிவும் நம்மளுக்கு இல்ல. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக நொய்டாவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க மரபார்ந்த கிராமத்து விவசாயிகளை நகர்ப்புறங்களுக்கு கொண்டு வராங்க. அது என்னன்றதை இந்த தொகுப்புல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடந்த 10 ஆண்டுகளாக ரமேஷ் பெங்களூருவில் உள்ள தோட்டக்காரராக இருக்கிறார். ஆனால் இவர் அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியைச் சேர்ந்தவர். இங்கே இவரும் இவருக்கு முந்தைய தலைமுறையினரும் தங்களது சொந்த நிலங்களில் விவசாயிகளாக இருந்தார்கள். எங்களது போர்வெல் கிணறு வற்றிவிட்டது. மழையை நம்பிதான் பயிர்களை வளர்க்க முடியும் என்றாகிவிட்டது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பிறர் இப்போதும் பண்ணையில் வசிக்கிறார்கள். ஆனால் நிறைய வருமானம் வேண்டும் என்று நான் இங்கு வந்தேன். ஒரு நண்பர் அர்பன் மாலி என்ற சமூக அமைப்பிற்கு இவரை அறிமுகப்படுத்தினார். அர்பன் மாலி என்றால் நகர்ப்புற தோட்டக்காரர் என்று பொருள். இது வேலையற்ற விவசாயிகளுக்கும் இயற்கை பற்றிய அறிவு தேவைப்படும் நகரவாசிகளுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருக்க விரும்புகிறது. இவரிடம் அடிக்கடி ஆலோசனை பெறும் ஒருவர் பெங்களூருவுக்கு வடக்கில் உள்ள தாவரங்கள் நிறைந்த ஒரு பகுதியில் வசிக்கிறார். My profession as an HR takes a lot. HR-ஆக இருக்கும் என் வேலை கடுமையானது. நிறைய நேரம் வேலை பார்க்கிறேன். என்னிடம் இருக்கும் சிறு தோட்டத்தை என்னால் கவனிக்க முடியாது. ஆகவே வேறொருவர் அதை கவனிக்க வேண்டும் என்று விரும்பினேன். செடிகள் நன்றாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எனக்கு தேவையான போது செடிகளில் இருந்து பொருட்களை பறித்து பயன்படுத்த வேண்டும் என்றும் விரும்பினேன். ரமேஷ் தன்னுடைய செடிகளைப் போலவே அவரது தோட்டத்தை பார்த்துக் கொள்கிறார். என்னுடைய செடிகள் உயிர்ப்புடன் இருக்கின்றன, ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் இருக்கின்றன. இது அற்புதமான உணர்வு. அர்பன் மாலிக்கு பிறகு இறந்த செடியையோ நோயுற்ற செடியையோ பார்க்க முடியவில்லை என்று தைரியமாக சொல்லலாம். செடிகள் புத்துணர்வுடன் இருக்கின்றன. அவை எப்போதும் நலமாக இருக்கின்றன. அர்பன் மாலி சுற்றுச்சூழல் மற்றும் ஆரோக்கியத்திற்கு அதிக பாதிப்பில்லாமல், உதாரணமாக அவர்கள் இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். எங்களது நகர்ப்புற தோட்டங்கள்ல நாங்க வேதிப்பொருட்களை பயன்படுத்துறதே இல்ல. நாங்க திரவ நிலையிலான ஆர்கானிக் உரங்களை தான் பயன்படுத்துறோம். இவை ஜீவாமிர்தம் மற்றும் பஞ்சகவ்யா என்று அழைக்கப்படுகின்றன. நாங்க தோட்டத்துல பயன்படுத்தி கொண்டிருந்த ரசாயனங்கள்லாம் ரொம்ப ஆபத்தானவை. என் தோல்ல கொப்பளங்களே வந்துரும். அவற்றால் ஆஸ்துமா கூட வந்திருக்கு. எங்களது தோட்டங்கள்ல காய்கறிகள், பழங்கள், பூக்கள் கொண்ட எல்லா செடிகளுக்கும் ஜீவாமிர்தத்தை தான் பயன்படுத்துறோம். அர்பன் மாலியின் தோட்டக்காரர்கள் பெங்களூருவில் 1000 தோட்டங்களை உருவாக்கி பேணுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். இது முழுமையாகவே சரியாக நடந்துவிடவில்லை. பல நேரங்களில் ஒரு தோட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்ற கோணத்தை மாற்றி அமைக்க அவர்கள் பாடுபட்டார்கள்.
உடல் நலம் மற்றும் சுற்றுச்சூழலை விட அழகையே மக்கள் விரும்பினார்கள். உள்ளூர் இனங்களை விட அழகான அயல் இனங்களை விரும்பினார்கள். அர்பன் மாலியின் நிறுவனர் உள்ளூர் தோட்டங்களை பிரபலமாக்க ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கிறார். If you look at our grandmother's time and the gardens that they use. நமது தாத்தா பாட்டி காலத்தில் தோட்டங்களில் உள்ளூர் இனங்கள் மட்டுமே இருக்கும். இருமல், ஜலதோஷம், ஜுரத்துக்கு அவை மருந்தாக இருக்கும் அல்லது நல்ல பொரியல் செய்ய பயன்படும். இவை தாங்கள் வளரும் சூழல் மற்றும் காலநிலைக்கு பழகியவை. 3 நாட்கள் தண்ணீர் ஊற்றவில்லை என்றாலும் எப்படி வளர்ந்து செழிக்க வேண்டும் என்று இவற்றுக்கு தெரியும். உங்களது தோட்டத்தில் எளிதாக வளரக்கூடிய செடிகள் எல்லோருக்கும் பிடித்த புனிதமான துளசி, ஜலதோஷத்துக்கும் இருமலுக்கும் உதவும் ஓமம், பூச்செடிகளில் செம்பருத்தி. Very good for coughs and colds again. In the flowering plants, hibiscus is one of our native varieties. ஆனால் விஷயங்கள் மாறிவிட்டன. 2018 பெங்களூரு நகரத்தின் மையத்திலிருந்து அதன் வடக்கில் உள்ள விளிம்பு வரை ஆயிரக்கணக்கான மரங்களின் சர்வே நடத்தப்பட்டது. இங்கு வளரும் 93 தாவரங்களில் பாதி இனங்கள் உள்ளூர் இனங்கள் அல்ல என்று கண்டறிந்தார்கள். Many of the plants that were brought in தோட்டங்களில் வளர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பல செடிகள் ஊடுருவி இனங்கள். இவை நன்றாக வளர்ந்து புதிய சூழலில் நிறைய வளரும். உள்ளூர் இனங்களை வளரவிடாமல் தடுக்கும். அது ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இந்த உள்ளூர் செடிகள் இந்த வாழிடத்துக்கு பொருத்தமான பட்டாம்பூச்சிகள், பறவைகள், தேனீகளை ஈர்க்கும். that are native to this habitat that these invasive plants are growing in. உள்ளூர் ஆரோக்கிய மரபுகளை மீட்டெடுக்கும் அறக்கட்டளை நமது நாட்டிலேயே இருக்கும் மூலிகை செடிகளின் பயன்பாட்டை மீட்டெடுக்க விரும்புகிறது. வந்தனா அடிக்கடி இந்த நர்சரிக்கு வந்து தனது நுகர்வோருக்கான இனங்களை தேர்ந்தெடுக்கிறார். இங்கு 20 ஆண்டுகளாக வேலை செய்யும் தாவரவியலாளரான கணேஷ் பாபுவிடம் இருந்து இவர் நிறைய கற்றுக்கொள்கிறார். இது பூமியில் தனித்துவமானது காட்டு ஆலமரம். இதில் நீல சாறு வரும். இது காட்டு இஞ்சி செடி. இதில் இஞ்சி வாசம் வரும். இதை செயல்பாட்டு தோட்டம் என்று பாபு அழைக்கிறார். அழகும் சூழலியலும் எப்படி இயங்கும் என்பதை இங்கு வந்து மக்கள் கற்றுக்கொள்ளலாம். இங்கு கற்றுக்கொள்பவற்றை அர்பன் மாலி பணிபுரியும் எல்லா தோட்டங்களுக்கும் வந்தனா கொண்டு செல்கிறார். தோட்ட வேலையை பொறுத்தவரை நாங்கள் மருத்துவர்களை போன்றவர்கள். என்னால் எளிதாக வேலை செய்ய முடியும். வேலை நேரமும் நன்றாக இருக்கிறது. எனக்கு என் வேலை பிடிக்கும். நகரத்தின் தொழிற்சாலைகளிலும் நிறுவனங்களிலும் வேலை செய்த போது குறைவாக சம்பாதித்தேன். மிகவும் பயனில்லாததாக உணர்ந்தேன். இப்போது கடினமாக உழைத்து என் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறேன். மாறிவரும் காலநிலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வேலை தேடுவது ஒரு நியாயமான முன்னேற்றம். இது கிராமத்திலிருந்து வருபவர்களுக்கும் நகரவாசிகளுக்கும் நன்மை தரும். இன்றைய நிகழ்ச்சிக்கு அப்புறமா நம்மளாலையும் காடுகளுக்கு புத்துயிர் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உத்வேகம் எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த நிகழ்ச்சியில நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுவரை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.